நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், இந்த மாயை அப்படிங்கிற இந்த ஒரு தோற்ற மயக்கத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா, நம்ம மாயைங்கிற இதுக்குள்ளே இருந்து வெளியில் வரணும்னா என்ன வேணும் நம்மளுக்கு? ரெண்டு நித்திய விழிப்புணர்வு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, உண்மையை பேசி நேர்மையாக இருந்ததுனால எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னா, அப்போ என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம மனசாட்சி பிரகாரமும் நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு நிறைய டிஎம்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து ஏற்கனவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்ன புக்கு உங்களுக்கே தெரியும், இமயத்து மகான்களுடன் எனது வாழ்க்கை. ஃபஸ்ட்டு என்ன அப்படி போகிறோம் அப்படின்னா, மாயை என்னும் மாயத்திரையை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதை ஸோ நமக்கே தெரியும், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மாயைன்னு. ஸோ அதை தான் இங்கே அழகாக ஒரு ஸ்டோரி மூலமாக நம்மளுக்கு சுவாமி ராமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேயா? ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, சுவாமி ராமா கேட்குறாங்க அவங்க குருக்கிட்ட, குருவே இன்னைக்கு எனக்கு அந்த மாயை பற்றி எனக்கு தெரியும், மாயைனா ஒரு அறியாமை அப்படிங்கிறது தெரியும், ஆனால் ஃபுல்லாக அதோட மீனிங் எனக்கு கரெக்டாக தெரியல, எனக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனே ஓகேப்பா, நான் நாளைக்கு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க குரு. ஆனால் இவர் நைட்டெல்லாம் ஒரே எக்ஸைட்மெண்ட். ஓகே சரி சூப்பர், நாளைக்கு நான் மாயை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே என்ன செஞ்சிடறாரு, தூங்கிடுறாரு. ஓகே. ஸோ மறுநாள் எழுந்திரிச்சு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கங்காவில் போய் குளிக்க போகிறாங்க. ஸோ குளிச்சுட்டு திருப்பி வர்றாங்க. ரிட்டன் வரும்போது என்ன அப்படின்னா, பெரிய அடிமரம் அப்படியே கீழே விழுந்து கிடக்குது. ஓகே, ரொம்ப பெரிய சைஸ் அடிமரம், காஞ்ச அடிமரம். ஓகே, விழுந்து கிடக்குது. அதனால் திடீர்னு இவர் நடந்து வந்துட்டு இந்த குரு திடீர்னு அங்கே ஓடுறாரு. ஓடி போய் அதை பிடிச்சிட்டு கத்துறாரு, டேய் நீலாம் என் சீடனாடா, நான் இங்கே பிடிச்சி ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்கேன், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு என்னடா ஒரே டவுட்டு, என்னடா நம்ம குருவே ஒரு இது பிடிச்சிக்கிச்சா, என்னது அப்படி பிடிச்சிருச்சு, அப்போ அவங்களே இப்படி படிச்சுட்டு அவன் நம்மளையும் பிடிச்சிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்தில் போகிறதுக்கே யோசிக்காரு. நம்மளையும் பிடிச்சிக்கிட்டா அப்போ நம்ம 2 பேரையும் யார் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனே இப்போ அப்புறம் அவர் ரொம்ப மறுபடியும் சொல்கிறாரு, முதல்ல என்னை காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப யோசிச்சு, சரி ஓகே குரு தான் இருக்காங்களே ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி போய் அவரை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சி இழுக்கிறாரு. ஒன்றுமே பண்ண முடியல. ஓகேயா, காப்பாற்றவே முடியல. அதனால் இவர் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் தான் யோசிக்கிறாரு, குரு எவ்வளோ பெரிய ஆள், அவர் எவ்வளோ பேரை காப்பாற்றியிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் வரும்? அப்போது நம்ம குரு நம்மளை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ யோசிச்சுட்டு, ஆனால் என்ன குருவே ஒன்னி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்புறம் அவர் சிரிச்சுட்டு அதை மரத்தை விடுறாரு. இதுதாண்டா மாயை அப்படிங்கிறது. இப்போ இந்த மாயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதிசங்கரர் சொன்ன அனதி வித்யா அப்படின்னு சொல்லி தான், அதாவது ஒரு தோற்ற மயக்கம். ஓகேயா, ஒரு அறியாமை அப்படின்னா நமக்கு அவித்யா அப்படின்னா அறியாமை. ஆனால் இது ஒரு தனிநபரோடையோ அல்லது ஒரு பிரபஞ்சத்தோடையோ ஒரு தோற்ற மயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாயை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம காணல் நீரெல்லாம் பார்ப்போம்ல, இல்லாத இருக்கிற மாதிரியே இருக்கும் தண்ணி, ஆனால் என்ன செய்யாது, இருக்காது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மாயை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க குரு. ஸோ இன்னும் கொஞ்சம் அழகாக என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது இல்லாத ஒன்று மேலே நம்மளுடைய கவனத்தையும் நம்மளுடைய வளத்தையும் கொண்டு போய் அங்கே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளாவே இமேஜின் பண்ணிவிட்டு அதில் கொண்டு போய் நம்ம எல்லாத்தையும் வைக்கும்போது இல்லாத ஒன்றை நம்மளாக என்ன செஞ்சுக்கிறோம், உருவாக்கிக்கிறோம். இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதுக்கு இந்த மாயையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சில இது நம்ம நினைப்போம், ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னா நம்ம அடுத்தவங்க மேலே பழி போடுவோம், இல்லை வெளியில் உள்ள காரணிகள் நல்ல இந்த சூழ்நிலை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற அகக்காரணிகள், அதாவது மாயா தோற்றத்தில் நிறைய உள்ளே இருக்கும். நம்மளுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் இருப்போம், உண்மைத்தன்மை இல்லாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட இருக்கும். ஓகே, தென் பாவ புண்ணியம் நிறைய நம்ம உள்ளே வச்சுருப்போம், நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு உள்ள அகத்தடைகள் தான் நம்மளுக்கு அந்த ஒரு சவாலை நம்மளால் சந்திக்க முடியாமல் போகுதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகேயா? மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 இது சொல்கிறாங்க. ஒரு பற்றின்மையும் நித்திய விழிப்புணர்வு, எப்போதும் கூடிய விழிப்புணர்வு, 2யும் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாயை அப்படிங்கிற இந்த தோற்ற மயக்கத்தில் இருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகேயா?
ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம் பற்றின்மைனா என்ன. ஸோ விழிப்புணர்வு தெரியும் நம்மளுக்கு, எப்போவுமே நம்ம கவனமாக இருக்கிறது சரியா. இப்போ என்ன நம்ம யார், நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத கவனத்தில் இருக்கிறது தான் விழிப்புணர்வு, எப்போவுமே விழிப்புணர்வாக இருக்கிறது. பற்றின்மை பற்றின்மை தான் சொல்கிறாங்க. மெயினாக பற்றின்மையால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வலிமையானவங்களாக இருக்கிறவங்க அந்த பற்றால் நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பலவீனமாக நம்ம என்ன செஞ்சிடுறோம், நம்மளை மாற்றி விடுறது என்ன அப்படின்னா இந்த பற்று தான் மாஸ்டர்ஸ். ஓகேயா. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க சரி அப்போ பற்று வைக்காமல் அப்போ நாங்கள் வந்து எப்படி நான் வேலை செய்ய முடியும், அப்போ நான் வந்து எதுவுமே இல்லாமல் சும்மா அசட்டையாக விட்டுறலாமா அப்படின்னு. அப்படி இல்லை, அந்த இது தனி. நம்ம வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சரியா, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அதை ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பற்றுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம நிறைய நினைப்போம் நாங்கள் அன்பாக தானே இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம பற்றாக தான் இருக்கிறோம். ஓகேயா. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பற்று அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இது வேணுமா, அப்போ அந்த இது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல சுயநலம் நம்மளுக்கு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா. அந்த சுயநலத்தோடு நம்ம என்ன செஞ்சாலும் அது பற்று தான். ஸோ அந்த பற்று அந்த ஒரு ஒரு வேணுங்கிறதுக்காக நம்ம எது வேணாலும் செய்வோம், யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ணுறதுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேயா. அப்போ அந்த இடத்துல சுயநலம் இருக்குது. அதே மாதிரி விட்டு கொடுக்கத்தில் வந்து என்ன செய்யாது, இருக்காது பற்றுதலில் இருக்கும்போது. ஆனால் அன்பாக நம்ம ஒருத்தங்கக்கிட்ட இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா விட்டு கொடுத்தல்ங்கிறது கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். அதே மாதிரி சுயநலம்ங்கிறது அந்த இடத்துல என்ன செய்யாது, இருக்காதுங்க மாஸ்டர்ஸ். அப்போ நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், உங்களே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு ரிலேஷன் மேலேயோ இல்லை ஏதோ சம்திங் அது மேலேயோ நம்ம வந்து பற்றுதலில் இருக்கமா இல்லை அவங்க மேலே அன்பாக இருக்கமா அப்படிங்கிறத நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா. ஸோ அப்போது அந்த மாயைங்கிற இதுக்குள்ளே இருந்து வெளியில் வரணும்னா என்ன வேணும் நம்மளுக்கு, ரெண்டு நித்திய விழிப்புணர்வு, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பற்றின்மை. அவர் வந்து அழகாக வந்து இதில் அவங்க மாஸ்டர் அதாவது அவங்க குரு வந்து ராமாவுக்கு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பறவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பறவையோட 2 ரெக்கை, ஒன்று வந்து நித்திய விழிப்புணர்வு, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பற்றின்மை. இந்த ரெண்டும் இருந்தால் தான் அது வந்து என்ன செய்யும், மேலே அழகாக பறக்கும். நம்ம வந்து அந்த மாயைக்குள்ளே இருந்துட்டோன்னா அந்த இறக்கையை வெட்டி போட்ட மாதிரி. ஓகே. அவங்களால என்ன செய்ய முடியாது, இந்த பறவையால் பறக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், பறவை மாதிரி பறந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஹாப்பியாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஸோ அப்போது நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், இந்த மாயை அப்படிங்கிற இந்த ஒரு தோற்ற மயக்கத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம எதை பயிற்சி பண்ணணும், நித்திய விழிப்புணர்வு. அதாவது எப்போதுமே ஓகேயா, ஆல்வேஸ் எப்போதுமே விழிப்புணர்வாக இருக்கணும். இன்னொன்று வந்து என்னது, பற்றின்மையாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம், இந்த மாயையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் மாஸ்டர்ஸ், நானும் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று நம்ம பார்க்கலாம், ஆசிர்வதிக்கப்பட்ட விளைவுகளுடன் கூடிய கசப்பான உண்மை. இவங்க வந்து ஒரு டைமில் வந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னியை பற்றி சொல்கிறாரு இவர். அவங்க வந்து ட்ரெயினில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க குரு இவங்க அந்த சிஷ்யர்கள் எல்லாம் ஒரு கேங்காக போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இவங்க குருவை பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து குரு பெரிய ஆளுன்னு தெரியும்ல, வந்து கேட்குறாங்க, குருவே நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் கற்றுக் கொடுங்க, நான் அதை வந்து என் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போ இவர் குரு சொல்கிறாங்க, ராமாவை பார்த்துட்டு, ராமா நீ ஏதாவது அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ராமா சொல்கிறாங்க, நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் எங்கே போய் சொல்கிறது குருவே, அப்போ நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் குரு சொல்கிறாங்க 3 மாதத்துக்கு உண்மையை மட்டுமே என்ன செய்யணும், பேசணும், அதேமாரி நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எது வந்தாலும் நீங்கள் இதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடுறாங்க. ஓகேயா. ஸோ இவங்க வந்து அடுத்து இவங்க ட்ராவலை பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில்
லஞ்சம் ஊழல் வந்து அதிகமாக இருந்துட்டு இருந்தான் பாருங்கள், எப்போவே அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏகப்பட்ட ஊழல் போயிட்டு இருந்ததுனால அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆய்வாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, வராங்க. இங்கே தலைவர் தான் என்ன மாறி இருக்காரு, உண்மையை பேசணும்னு வந்துட்டாரா, அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆமாம் நானும் ஊழல் பண்ணேன், இவ்வளோ லஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உண்மையை சொல்லி, என் கூட இருந்தவங்களும் இந்த மாதிரி எல்லாமே லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறது இவர் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. அப்போ வந்து கூட இருக்கவங்களுக்குலாம் இவர் மேலே பயங்கர கோபம். ஸோ அப்போ அதனால் நிறைய பேர் அந்த மாதிரி அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த 12 பேருக்கு இவங்க மேலே ரொம்ப கோபம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப நம்ம வந்து திடீர்னு கெட்டவரா இருந்துட்டு நல்லவரா மாறிட்டார்ல, அதனால அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவர் மேல மொத்த பழியும் தூக்கி போட்டுட்டு, அவங்க என்ன செஞ்சிடுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப இவர் என்ன ஆயிடுறாருன்னா, ஜெயிலுக்கு போற மாரி ஆயிருது. ஸோ இவர் ஜெயிலுக்கு போனோனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒய்ஃப், குழந்தைங்கலாம் கோவிச்சுட்டு என்ன செஞ்சிடுறாங்களே, இவங்கள விட்டுட்டு என்ன செஞ்சிடுறாங்க, போயிடுறாங்க. இவர் ஜாபும் வந்து ப்ராப்ளம் ஆயிருது. ஓகே, ஜாபும் போயிருது. அந்த மாரி ஆயிருது. அப்போ இவர் ஆனா அப்போ கூட இவர் என்ன பண்ணல அப்படின்னா, எந்த உண்மைய சொல்றத நிறுத்தவே இல்ல. நான் எப்படியும் 3 மாசம் வந்து கண்டிப்பா அவர் சொன்னத ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல வச்சுக்கிட்டாரு. ஸோ ஜெயில்ல இருக்கிறாங்க. கோர்ட் வந்து கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அப்போ வந்து இவர் கேட்குறாங்க, ஜட்ஜ் கேட்குறாங்க, "எப்பா உங்களுக்கு ஏதாவது லாயர் வைக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவர் சொல்றாரு, "எனக்கு லாயர்லாம் யாரும் வேண்டாம். ஆமா நான் உண்மையிலேயே வந்து லஞ்சம் வாங்க தான் செஞ்சேன். இனிமே நான் வாங்க மாட்டேன்." ஸோ அது அப்படின்னு சொன்னோனே, அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. இவருக்கு வந்து ஒரே இது, அதனால ஜெயில்ல போய் இவர் வந்து அந்த ஜட்ஜ் வந்து இவர பார்த்து பேசுறாங்க. "என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொன்னோனே, இப்படி மாறுன?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் வந்து ஒரு 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 சாதுவ மீட் பண்ணேன். அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க தான் இத சொன்னாங்க அப்படின்னோனே, அவங்க வந்து கேட்குறாங்க, "அந்த சாது பேரு என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க குரு பேர சொன்னோனே, அவருக்கு வந்து ரொம்ப இது. ஏன்னா, அந்த ஜட்ஜோட குருவும் இவர் தான். ஓகே, அவருக்கும் இவர் தான் குரு. அப்போ வந்து சொல்றாரு, "இத கண்டிப்பா நீ ஃபாலோ பண்ணணும். ஒரு குரு சொன்னா நீ இத கண்டிப்பா நீ கேளு. என்னால தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. ஆனா நீ ஃபாலோ பண்ணு." அப்படி சொல்லிட்டு, "நீ நல்லா இருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இது பண்ணிட்டு கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணியும் விட்டுருந்தாரு. ஓகே, ஸோ இவங்க வெளியில வராங்க. இதுக்கிடையில இந்த கேஸ்லாம் நடந்துட்டு இருந்து ஜெயிலலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, இந்த குரு இவங்க சிஷ்யர்கள்லாம் எங்க இருக்காங்கன்னா, நர்மதை ஆற்றங்கரை பக்கத்துல ஒரு மரத்து அடியில உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு சிரிக்கிறாரு அவங்க குரு வந்து. ஆனா இவங்க கேட்குறாங்க, "ராமா ஏன் குருவே அப்படி சிரிக்கிறீங்க?" அப்படின்னோனே, "அவன் அங்க ஜெயில்ல இருக்கான்." அப்படின்னு சொன்னோனே, "அவர் ஜெயில்ல இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. "இல்லப்பா நான் அவர நினைச்சு சிரிக்கல. அவங்க கூட சுத்தி இருக்கிறாங்க பாரு, அவங்கள நினைச்சு தான் நான் சிரிச்சேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேயா? இதுக்கிடையில இவங்க வெளியில வராங்க. யாரு? நம்ம அந்த ஸ்டேஷன் மாஸ்டர். வெளியில வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்க கையில இப்போ ஒண்ணுமே இல்ல. குழந்தைங்க ஒய்ஃப் குழந்தைங்கலாம் போயிட்டாங்க. ஜாப் போயிடுச்சு. கையில இருந்த பணம் எல்லாமே, ஏன்னா இவர் ஊழல் பண்ணார்ல, எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு எல்லாமே அவருக்கு வந்து போயிடுச்சு. பூஜ்யம். அது எதுவுமே இல்ல. ஆனா அப்போ கூட அவர் என்ன செய்றாரு, "இல்ல நான் இத ஃபாலோ பண்ணுவேன் இந்த 3 மாசத்துக்கு." கிட்டத்தட்ட 3 மாசமும் முடிய போகுது. ஓகேயா? எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே முடிச்சுட்டு வந்து ஒரு மரத்தடியில வந்து உட்கார்றாரு. அப்போ வந்து இவர் கையில வந்து ஒரு மணி ஆர்டர் லெட்டர்லாம் வந்து சேருது. அப்ப அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இவங்க அப்பா வந்து இவங்க சின்ன பையனா இருக்கும்போதே, அப்பா வேற ஸ்டேட்ல இருந்திருக்கிறாங்க. ஓகே, அந்த ஸ்டேட்ல வந்து ஒரு இடத்த வந்து கவர்மெண்ட்டுக்காண்டி அவங்க அப்பா குடுத்துருப்பாங்க போல. ஒரு பெரிய இடத்த குடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கான அமௌண்ட் வந்து இப்போ வந்து இவங்க பேருக்கு அது வந்து வருது. அது வந்து அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இதிலே லட்சக்கணக்கான பணம் அவருக்கு வருது. அப்ப அந்த டைம்ல லட்சங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. ஸோ அந்த மாரி ஒரு அமௌண்ட் இவர் கைக்கு வந்து என்ன செய்யுது, கிடைக்குது. ஆனா அவ்ளோ ஹேப்பியா ஆறாரு. ஒரு உண்மைய சொல்றதுக்கு பாருங்க, எல்லாமே போச்சு. ஆனா இப்போ பாருங்க எவ்ளோ பெரிய பணம் வருது. அப்போ வந்து உடனே அவங்க ஒய்ஃப் எல்லாருமே திருப்பி என்ன செஞ்சுடுறாங்க, குழந்தைங்கலாம் திருப்பி வந்துடுறாங்க. அப்ப எல்லாமே திருப்பி இவருக்கு கிடைக்குது. ஆனா அவ்ளோ பணமும் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஒரு அப்ப அவர் சொல்றாரு, நினைக்கிறாரு, அந்த ஒரு 3 மாசம் நான் உண்மையே பேசி நேர்மையா இருந்ததுனால, எனக்கு எவ்ளோ பெனிஃபிட் அப்டின்னா, அப்ப என் வாழ்நாள் ஃபுல்லா நான் வந்து இத ஃபாலோ பண்ணுவேன் அப்டின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிறாரு. மாஸ்டர்ஸ் நம்மளும் அதே தான் மாஸ்டர்ஸ். உண்மையா இருந்து நேர்மையா இருக்கிறதுக்கு இதே தனி. ஓகேயா? ஸோ நம்ம கண்டிப்பா உண்மையாவும், நேர்மையாவும் நம்ம மனசாட்சி பிரகாரமும் நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு நெறைய வெகுமதி கிடைக்கும். ஒரு ஆனந்தமான, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் மாஸ்டர்ஸ். இந்த 2 ஸ்டோரியிலேருந்து நம்ம நெறைய 2 விதமான நீதிலாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ மாஸ்டர்ஸ்.